டாஸ்மாக் குறித்து பேச வேண்டும் என்று பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இப்ப இபிஎஸ் அவர்களுடைய இந்த கோரிக்கையை தொடர்ந்து என்ன பதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, என்ன நிலவரம்? சட்டப்பேரவையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றுவதற்கு சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டிருக்கிறார். பேரவை அப்படிங்கிறது பரபரப்பா காணப்படுது. ஏன் அப்படின்னா, இன்றைய சட்டப்பேரவையில நேரமில்லா நேரத்துல டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேசணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டாரு. குறிப்பா டாஸ்மாக் நிறுவனங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்தினதும் நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது, இதெல்லாம் குறிப்பிட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு நேரம் கேட்டாரு. ஆனா நீதிமன்றத்துல வழக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது பேரவையில பேச முடியாது அப்படின்னு அவை முன்னவரும் அமைச்சருமான துரைமுருகன் எழுந்து பேசினாரு. அப்போ அதிமுக தரப்புலையும் திமுக தரப்புலையும் ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிறது நடைபெற்றது. பேரவையில கூச்சல் குழப்பம் நீடித்தது. அப்போ சபாநாயகர் அப்போ குறுக்கிட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்துல இதே மாதிரி ஸ்டெர்லைட் விவகாரம் சம்பந்தமா பேசணும் அப்படின்னு எதிர்கட்சியா இருந்த திமுக கேள்வி எழுப்பினாங்க. ஆனா நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறதுனால ஸ்டெர்லைட் விவகாரம் சம்பந்தமா பேரவையில பேச முடியாது அப்படின்னு 2018ஆம் ஆண்டு சபாநாயகர் இருந்தவர் சொன்னாரு. அதையே நானும் சொல்றேன். டாஸ்மாக் விவகாரம் சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால பேரவையில அது குறித்து பேச முடியாது, அதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு பேரவையில் தெரிவிச்சாரு. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and Sri Perumbudur.